வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நடிகர் சங்க தேர்தல், தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் இதுவரை வரலாறு காணாத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் போல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3190 வாக்காளர்கள் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் போல, ஒரு பொது தேர்தல் போல மிகப்பெரிய பரபரப்பை எட்டியிருக்கிறது. அதற்கான காரணம் தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிராக களம் காணக்கூடிய விஷால் மற்றும் நாசர் தலைமையிலான ஒரு கடுமையான ஒரு அணி. அவர்கள் மிகப்பெரிய சவாலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க சென்று நாடக நடிகர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு தோற்றம் வெளியே வந்திருக்கிறது. உண்மையில் இந்த நடிகர் சங்கத்தில் நடப்பது என்ன? மாறி மாறி இன்று திரு சரத்குமார் விஷால் மீது ஒரு வழக்கு தொடரக்கூடிய வகையில் அளவுக்கு சென்று விட்டு இந்த பிரச்சனை இவ்வளவு முற்றி மோதல் உருவாவதற்கான காரணம் என்ன? உண்மையிலே நடிகர் சங்கத்தில் என்னதான் நடக்கிறது? 18ஆம் தேதி தேர்தல் நடக்க உள்ள நிலையில் நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு ராதா ரவி நம்முடைய விருந்தினராக இருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியோட கேட்பதற்கு நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட இந்த நடிகர் சங்க நிர்வாகிகள் லிஸ்ட் பார்த்தோம்னா உள்ளதிலேயே மிக மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாகியா நீங்க இருக்கிறீங்க. நீங்க உள்ள செயற்குழு உறுப்பினர்ல இருந்து உள்ள போனதுல இருந்து ஒன்னொன்னு பார்த்து கடுமையான ஒரு பெரிய அனுபவம் கொண்டவரா இருக்கேன். இவ்வளவு பெரிய மோதல் இதற்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு வந்ததுன்னா நடிகர் சங்கத்துல இந்த மோதல் முற்றுவதற்கான காரணம் என்ன? அதாவது நான் 1986 தலைவராக வந்தேன். அப்போ அண்ணன் ஐஸ்வரி வேலன் அவர்கள் இருந்தார். அவர் இப்போ ஆளுங்கட்சி. அப்ப நான் திமுக இருந்தேன். சோ அப்போ வார் இருந்தது. எந்த வார்னா அவர் ஓட்டு கலெக்ட் பண்றாரா, நான் ஓட்டு கலெக்ட் பண்றேனா, இந்த வார் இருந்தது. பட் கவுண்டிங்ல நான் கொஞ்சம் மேல போயிட்டே இருக்கிறேன்னு நாங்க என்ன செஞ்சோம்னா, கவுண்டிங் நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு நடிகர் கே ராஜன் எல்லாம் இருக்காரு, அவங்க அவங்க பக்கம் இருந்தாரு. நான் இருந்தேன். எங்க ஆளுங்களை இங்க இருக்க வச்சுட்டு வாங்க வேலை புறப்படலாம். ஏன்னா ஐ டோன்ட் டு எம்பாரஸ் தி பொசிஷன். அந்த எம்பாரஸ் பண்ணக்கூடாதுன்னு அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு நான் வேலை நானே எல்லாம் போய் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு அவரோட உட்காந்து பேசிட்டு வந்தேன். இதுதான் அந்த தேர்தலுடைய விஷயம். தேர்தல் முடிஞ்சு அவர் இறந்த உடனே சகோதரர் விஜயகாந்த்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஊர்வலமா நின்று போய் அந்த ரீத் வச்சோம். இது அப்பத்து மரியாதையா இருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, காலகட்டத்தில் நல்ல தம்பின்னு ஒருத்தர், அவர் எங்க நாடக கம்பெனிக்காரர், எங்க நாடக கம்பெனில இருந்தவர். அவர் என்ன செஞ்சாருன்னா, எங்க ஐயாவுடைய படத்தையே டொனேஷன் கொடுத்ததே அவரு தான். ஏன்னா சங்க சட்டம் என்னன்னா, யாராவது டொனேட் பண்ணணும். அப்ப டொனேட் பண்ணும்போது நல்ல தம்பி தான் டொனேட் பண்ணாரு. அப்படின்னு நமக்கு என்னெல்லாம் குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவர் அவர். பட் அவர் திடீர்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு எனக்கு எதிர்ப்பா. அப்ப அப்படி மூவ் பண்ணாங்க. அப்பயும் டிவிக்குள்ள அவ்வளவா இல்ல, சேட்டலைட்ஸ் எல்லாம். அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்தது. எல்லாமே எவ்வளோ எம்எல்ஏ பழைய சொல்லிட்டாங்க. நம்ம இப்ப எனக்கு 30th year ஆகுது, 30வது வருஷமா போகுது. 30வது வருஷத்துல நடிகர் சங்கத்துல நிர்வாகத்தில் நீங்க இருந்து 30 வருஷம். நான் தலைவராக இருந்து 14 வருஷம், கமிட்டி உறுப்பினராக 6 வருஷம், இப்போ 9வது வருஷமா இருக்கேன். இதுல பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு பேப்பர்ல நாங்க பாக்குறோம், நடிகர் சங்கத்தை எதிர்த்து கையெழுத்து வேட்டை, விஷால் நாசர் இவங்கெல்லாம் வாங்குறாங்க. அதில் கமல்ஹாசன் தான் முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதுல எல்லாம் அப்படி சொல்லும் போது என்ன விஷயம் கேட்டா, இல்ல சந்தேகம் இருக்கா, அதை தீர்க்கணும். சந்தேகத்தை தீர்க்கறது நேரம் கேட்டாலே சொல்லிடுவாங்களே சரத்குமார், அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பெரிய ஊழல். நீங்க சொல்றது 2015 இப்ப சமீபத்திலயா? இப்ப ஒரு 1.5 years பேக். ஆனா 2013 இருந்தே இந்த பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்குங்கிறது மறந்துட்டா? இல்லங்க 13 இருந்துங்க பெரிய அளவுல இல்ல. பூச்சி முருகன் ஒரு அவன், அந்த தம்பி இப்ப அவன் அவங்க அப்பா சிவசூரியன் சார் கூட 40,000 ரூபாய் திருப்பிட்டாரு சங்கத்துல. 1986 நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொருளாளர். கைது போட்டு எடுத்துட்டாங்கன்னு சகசிரநாமம் தலைமையில ஜெனரல் பாடி கூட்டி அவரை எடுத்துட்டாங்க சங்கத்தை விட்டு. பட் நான் அப்ப காப்பாத்தின ஒரே விஷயம் என்னன்னா, இது போலீஸுக்கு போக கூடாது, அதுக்கெல்லாம் போகாதீங்க. சங்கத்துல இருந்து 40,000 ரூபாய் கையாடல் நடந்திருக்குன்னு அவங்களை காப்பாற்றுறதுதான் தலைவருடைய வேலையா? நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா என்னன்னா, சீனியர் ஆக்டருங்க அவரு, அப்ப கொஞ்சம் ஏழ்மையில இருக்காங்க. நம்ம போய் கசக்க கூடாதுன்னு நாங்க ரீப்ளேஸ் பண்ணோம். இல்ல அந்த 40,000 ரூபாய் கொடுக்கறதா இல்லையாங்கிறது இல்ல, கையாடல் நடந்திருக்கு, அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை காப்பாற்றல. நீங்க பெருமையா சொல்லுங்க. பெருமைக்கே சொல்லல.
எனக்கு என்னன்னா பாவம் அவர் ஒரு பெரிய நடிகர், பெரிய நல்ல நம்பர் 1ல இருந்தவர். அவர்லாம் பாவம் அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி ஈசி ஜெனரல் பாடியில வச்சுதான் முடிவெடுத்தாச்சு. அப்புறம் எதுக்குங்க நம்ம அப்படின்னு சொல்லி ரைட்டு அது முடிஞ்சது. அதுக்கு அவருடைய பையன் தான் அவன். 1985 எங்க அப்பா சிலதரப்பு விழா ஜூலை 25 அந்த டைம்ல இவங்கெல்லாம் என் கூட தான் இருந்தான். நான் தான் அவனை திமுக போய் சேர்த்தேன் நானு. பட் அவன் என்ன செஞ்சுட்டான்னா 86 நான் தலைவராக வந்தோன்னு இந்த தகராறு ஆனோன்னு அவன் என்கிட்ட இருந்து ஒரு ஒரு 1 லட்சம் ரூபாய் போல எடுத்துட்டான். ஏன்னா மொத்த காசு அவன் தான் வச்சிருந்தான் அப்பெல்லாம். அதுல இருந்து எனக்கு அவ்வளோ ஒத்து வரல. நாடகம்ல இருந்தவன் சரின்னு ஒதுக்கிட்டேன் அவனை. நான் ஒதுக்குனதுல இருந்து அவன் திமுக அப்படியே இருந்து அப்புறமா அந்த ஹவுசிங் போர்டுல எல்லாம் வந்து இவன் எங்க கூட கமிட்டியில இருந்தான். அவர் 40,000 ரூபாய் எடுத்தாரு, அவருடைய பையன் 1 லட்சம் ரூபாய் எடுத்தாருன்னு சொல்லி சொல்றீங்க. இது எல்லாமே முறைகேடான விஷயங்கள்னா அதுக்கான சட்டப்படியான தீர்வை நோக்கி நீங்க போகாம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அப்படி பண்ணாங்கன்னு சொல்றது ஒரு அவதூறாத்தான பார்க்கப்படும். அவங்க மீதான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்காம இதை பத்தி பொது வெளியில பேசாம இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா 40,000 எடுத்தாரு, அவர் பையன் 1 லட்சம் ரூபாய் எடுத்தாருன்னு சொன்னா சரியான குற்றச்சாட்டு. 40,000 ரூபாய் எடுத்ததுக்கு கமிட்டி போட்டு ஜெனரல் பாடி போட்டு அதுதாங்க ஆக்ஷன் ஆஃப் நடிகர் சங்கம் அப்ப இருந்தது. எப்படின்னா ஜெனரல் பாடி போட்டு வாட் எவர் த பனிஷ்மெண்ட் யூ கிவ் நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தா கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா பேசி. பட் என்னுடைய அடிமனசுல சில பேர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லிடுவேன், சரி ஐ கேனாட் கம். சரசர் நாம அப்பா தான் தலைமை தாங்கினாரு, அவரே பேச சொல்லுங்க. ஏன்னா அவர் சீனியர் மோஸ்ட் ஆக்ட். நீங்க இப்ப திடீர்னு பேப்பர்ல எல்லாரும் மாதிரி கையெழுத்து வேட்டை நடத்துறாங்கன்னு இப்பதான் திடீர்னு படிச்சிருந்தீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே கேட்டது போல 2013க்கு முன்னாடி இருந்தே அப்ப நடந்த பொதுக்குழு கூட்டங்கள்ல இருந்து இதே விஷால் வெளியில இருந்து பத்திரிகையாளர் சந்திச்சாரு, எல்லாமே நடந்தது. இல்லைங்க அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப வேகம் பண்ணது சொல்றேன். அவங்க பண்ணது ஏதோ 2013 நீங்க சொல்றீங்க. பட் அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சுங்க. அதாவது 1986 to 2000 நான் இருக்கேன். அப்பவே நாங்க ஒரு 6 ஜெனரல் பாடி போட்டிருக்கோம். 6 ஜெனரல் பாடி போட்டு தலைவருக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு கொண்டாந்து பேசி ஓகே வாங்கி வச்சிருக்கோம். அப்பெல்லாம் யாருமே வரல கொள்ளல. பட் நானும் அதுல மூவ் பண்ணல. ஏன்னா எனக்கு அப்ப வசதியும் கிடையாது, நம்ம கிட்ட யாராவது வசதியான ஆளுங்க வர்றதும் கிடையாது அப்ப. சோ அப்புறமா இருக்கும் போது சரி கடனை தீக்கணும்னா என்ன செய்யறதுன்னு போது விஜயகாந்த் 2000ல கொண்டாடும். அப்போ விஜயகாந்துக்கும் சரத்குமாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவங்க இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பேங்க்குக்கு போனாங்க, லோன் அடிச்சாங்க, எக்ஸஸா பணம் வச்சிருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது பிரச்சனை இல்லை. 2010ல இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தோட கட்டடத்துக்கான ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகுதான் இந்த இஷ்யூ வெளியே வருது. இது இல்ல அதுக்கு இல்ல அந்த இதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஷார்ட் டைம்ல இது இத்தனை ஜெனரல் பாடி போட்டிருக்கோம்னு சொல்றேன். இத்தனை ஜெனரல் பாடியில கட்டடம் கட்டுவதற்கு உண்டான இதெல்லாம் தலைவர் செயலாளருக்கு இருக்குன்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது அப்பெல்லாம் ஒரு அப்ஜெக்ஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல, யாரும் கேட்பாரே இல்லையே. அப்பெல்லாம் எங்க யாருமே வரல. இவர் 2007 தானே சேர்றாரு விஷால். எல்லாம் சேர்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு பூச்சி முருகன் எங்களோட இருந்தான். இருந்து கை தட்டி ரசிச்சு அந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணி இடிக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் ஃப்ரம் த கார்பரேஷன்ல இருந்து நம்ம பூச்சி முருகன் உங்க கூட இருந்தது. உங்கள்ட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போன பிறகு அதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் பெருந்தன்மை மன்னிச்சு பெருந்தன்மை இல்ல என்னத்தை செய்ய முடியும் அவங்ககிட்ட போய். அவன் ஹவுசிங் போர்டுல இருக்கான், மெயின் இடத்துல இருக்கான். வி ஆர் நாட் ஆன் த ரூலிங் சைட். அப்ப எங்களுக்கு அப்ப இந்த வீடு கட்டுறது அந்த இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது. சரத் சார் இதுதான் சொல்ற பேர சொல்ல வந்தோம்னா பாவம் சரத் சார் என்ன செஞ்சாருன்னா பூச்சி முருகன் நமக்கு யூஸ் ஆவான்னு சொல்றாரு. சரி யூஸ் ஆகட்டும், கூப்பிடலாம். எனக்கு ஒண்ணு இவனை பத்தி. ஏன்னா இவங்களாம் நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஆங்கிள் பார்க்க போறாரு, நம்ம வேலையை பார்க்க போறோம். பட் அவன் என்ன செஞ்சுட்டான், கை தட்டி ரசிக்கிறது எல்லாம் செய்வான், செஞ்சுட்டான். செஞ்சு கரெக்டா 1 இயர் கழிச்சு இடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஸ்டே கொண்டாடுறான். தட் இஸ் வேர் தி பூகம்பம் ஸ்டார்ட்ஸ். நீதிமன்றம் ஆல் இஸ் நாட் வெல் இன் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு தெளிவா பதிவு பண்ணுது. அதன் பிறகு அதற்கு பிறகு நீதியரசி பானுமதி மன்ற போது அவங்க விசாரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்டடத்தை தொடர்வதற்கான தடையை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது. அந்த தடை நீடிக்கணும். உங்களுக்கு கோர்ட்டை பத்தி தெரியும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்களும் சத்யம் சினிமாஸ் வச்சிருக்கிற குரூப்பும் பெரிய அட்வொகேட் குரூப் தான். பட் இதுல ஒரு 6 மாசம் மாதிரி இதுக்கு முன்னாடியே ஆர்கியூமெண்ட் நடந்துருச்சு. ஆர்கியூமெண்ட் நடந்து முடிவு சொல்லணும் இல்ல,
தீர்ப்பு வரணும்ல, தீர்ப்பு டைம்ல அவர் டிரான்ஸ்பர் ஆகுறாரு. சோ இதை ஒதுக்கி போட்டே வந்தாங்க. நடுவுல எங்க பேப்பரே காணோம். இந்த சங்கத்தினுடைய பத்திரத்தெல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல அந்த கேஸுக்காக, மொத்தமாவே காணோம், கேஸ் பேப்பரே காணோம். அதை எங்க அந்த வக்கீல் கணேஷ் ராம் அவர் போய் தேடி ஈடி பிடிச்சி போய் எடுத்தாரு. எடுக்கும்போது இந்த டைம்ல மூவ் பண்ணா தள்ளி போடுறாங்க, தள்ளி போட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வை தே ஆர் டூயிங் தட் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இப்பதான் டிசைட் பண்ணி இப்பதான் முந்தானத்தான் பேசினேன் அவரோட. நான் என்ன சொல்றேன், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் யூ ட்ரை அண்ட் ஆஸ்க் ஹானரபிள் ஜட்ஜ், நம்ம ஆர்கியூ பண்ணி ஆகணும்னு கேளுங்க. ஏன்னா ஆர்கியூ பண்ணி ஆகி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல அதான் கேக்குறேன், நீதிமன்றத்துல தடை நீடிக்கிறது, தடையை வெக்கேட் பண்றதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கல? நாங்க எடுக்கல. இல்ல அது எடுக்கிறது சத்யம் சினிமாஸ். ஏன்னா அவங்க தான் அட்வொகேட் ஒரு பெரிய குரூப் வச்சிருக்காங்க, அவங்க வச்சு அவங்க எடுக்க வேண்டியது. இதுல நீங்க இதுல ஒரு பார்ட்டி இல்லையா? தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு பார்ட்டி இல்லையா? பார்ட்டியா இருந்தா கூட இந்த கட்டுறதே தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் சத்யம் சினிமாஸ் உள்ள வர்றாங்க, எஸ்பி சினிமாஸ் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. இந்த வழக்கு பாதிக்கப்படுறது முதல் பாதிப்பு அவங்களுக்கா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பொருளாதார லாபம் இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனையில நீங்களும் இருக்கிறீங்க, அவங்களும் இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, நீதிமன்றம் தடை விதித்த பிறகு அந்த தடை நீக்குவதற்கான முயற்சியை நீங்கள் ஏன் எடுக்கவில்லைன்னு கேட்கிறேன். ஐயோ, நாங்க எடுக்கிறதுக்கே இல்ல. அதுல ஆக்சுவலா இட் இஸ் சத்யம் சினிமாஸ் லாயர்ஸ் அந்த குரூப். சோ அவங்க நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணிக்குவாங்க. நாங்க கேட்டிருக்கோம், பல தடவை கேட்டிருக்கோம். பட் கோர்ட் விஷயத்துல நாங்க ரொம்ப இது தப்பு நீதிபதி அவர்களே, நாங்க பேசி சினிமா மாதிரி போய் நிக்க முடியாது. அப்ப நடிகர் சங்க கட்டடமும் போய் நடிகர் சங்கத்துக்கு புது கட்டடமும் வராம அதற்கான வழக்கும் முடியாம இருக்கும்போது நடிகர் சங்க நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்காதுன்னு அர்த்தமாகும். ஸ்தம்பிச்செல்லாம் போயிருக்க சான்ஸ் இல்லைங்க. எப்படின்னா நீங்க இந்த ஒரு ஆங்கிள் பேசிடுறீங்கல்ல, நிறைய இருக்கு செயல்பாடுகள்ன்றது வேறு, நான் அதுக்காக சொல்லல. பட் ஸ்டில் இது ஒரு மெயின் டாபிக். இப்ப சேலத்திலயோ கரூர்லயோ புதுக்கோட்டையிலயோ மதுரையிலயோ போறவங்க, நாங்க முன்ன பின்ன ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா சென்னை போனோம்னா நடிகர் சங்கத்தில் தங்கிக்குவோம், அங்கேயே குளிச்சு சாப்பிட்டு நாங்க அடுத்த வேலைக்கு போவோம். இப்ப நாங்க போனா சென்னையில தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இது 1 வருஷம் 2 வருஷமா இல்ல 3 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எப்ப அவங்க தங்கியிருக்காங்க? யாருமே தங்கினதே கிடையாது. சேலத்துல ஒரு பெண்மணி, ஒரு நடிகர் சங்க உறுப்பினர் ஒரு பெண்மணி சொன்னா நான் காதால கேட்டேன். நீங்க காதால கேட்டீங்க, நம்ம தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காங்க. இல்ல நம்ம தொலைக்காட்சியில சொல்லியிருப்பாங்க. இப்ப கூட தான் நம்ம தொலைக்காட்சியிலேயே கூட தான் சொன்னாங்க அந்த இடத்தையே வித்துட்டாங்கன்னு. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எல்லாரும். இந்த சேலத்திலிருந்து வந்தா இவங்க எல்லாம் வந்தா முதல்ல இங்க தங்குறதே கிடையாது. நான் தலைவரானதுக்கு பிறகு அப்புறமா யோசிச்சு முன்னாடி ஒரு கட்டடம், அது கூட சகோதரர் விஜயகாந்த் வருவதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கட்டடம் நான் கட்டி என்ன செஞ்சோம்னா வெளியூர்ல இருந்து வந்தா தங்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க எல்லாம் இது வரைக்கும் தங்கினதே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வரும்போதே ஹோட்டல் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த பிரச்சனையில இவ்வளவு அடமெண்டா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா பிரச்சனையும் சுத்தி நடிகர் சங்க கட்டடம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பா அந்த கட்டடமே வேண்டாம், ஒரு ஓபன் டெண்டர் போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவை நீங்க மாத்த தயங்குவீங்க. நீங்க வெறும் அந்த கட்டடம் கட்டலன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் பேசுறேன், கேட்கறேன், தப்பு கிடையாது. ஆனா அவங்க அதுக்கு மேல ஒவ்வொன்னா அடுக்குனதுதான் தவறு. ஒவ்வொன்னா அடிக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த ப்ராமிஸ் செய்யல, கட்டடம் கட்டுறதுக்கான ஏற்பாடு. சரத்குமார் உண்மையான தமிழரான்னு கேட்கிற அளவுக்கு அதுக்கும் கட்டடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி கேட்டது யாரு? அவங்க செய்யல. பூச்சி முருகன் கேட்டிருக்கானே, அவர் உண்மையான தமிழரா என்னன்னு கேட்டா அவர் பையன் சிலோன்ல படிக்கிறாருங்கன்னு கேட்கிறான். அது தவறு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? சரி அப்படின்னா பார்த்தா சிவகுமார் நம்ம பையன் கார்த்திக் பொருளாளராக நிக்கிறவரு லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரு, அப்ப அவரு என்ன தமிழரான்னு கேட்போம். இதுதான் போதே ஒழிய அதை விட்டாங்க. இப்ப கட்டடமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க பேசுறதே என்ன மாற்றம் வேணும். சரி, அப்ப ராதிகா பேட்டியில வரிக்கு 300 தடவை விஷால் ரெட்டின்றாங்களே, அது மட்டும் என்ன? அது ஒரு ஜாதி முத்திரை குத்தக்கூடிய ஒரு முயற்சி இல்லையா? நேற்று வரைக்கும் விஷாலா தெரிஞ்சவர், விஷால் தம்பியா தெரிஞ்சவர், இன்னைக்கு விஷால் ரெட்டியா எப்படி மாறினாரு? இதுதாங்க நான் சொல்றது. என்னன்னா அவங்க ஒண்ணு கலர்னா இவங்க ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். இல்ல நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நாங்க அப்படி பதிலுக்கு பதில் செய்வேன், ஏட்டிக்கு போட்டு செய்வேன் சொல்ல முடியாது. நிர்வாகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய நிர்வாக உறுப்பினர் 2 கேள்வி எழுப்புனாங்கன்னு அதற்கான பதில் சொல்ல வேண்டிய நம்ம இருக்கிறோம். அதுக்கு பதிலுக்கு பதில் நான் அப்படி நீ தமிழனா, நீ ரெட்டி, நீ லண்டன்ல படிச்சாங்க, இது சரியான குற்றச்சாட்டு. அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இந்த பிரச்சனைக்கான பதில சொல்லாம இன்னைக்கு இதுல என்ன பிரச்சனை தெரியல. சிலோன்ல போய் படிக்கிறது பிரச்சனையா? சிலோன்ல போய் அவன் படிக்கிறான்னு யாராவது தீவிரமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லணும். அவன் போனது 1 மாசம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. இல்ல அது சம்பந்தமே இல்லாத பிரச்சனை. அதை பத்தி சொல்லும் போது
பதில் சொல்றது எப்படி சொல்லணும் நீங்க நான் இது ரெண்டு விதமா அணுகணும். ஒன்னு பூச்சிமுருகன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு, இது உயர்நீதிமன்றத்தில் தனிக்கதை. இன்னைக்கு விஷால் மற்றும் நாசர் தலைமையில பாண்டவரணி சொல்லிட்டு அவங்க ஒரு தேர்தலுக்கான போட்டி களமாடுறாங்க, இது ஒரு கதை. இந்த ரெண்டையும் நீங்க தனித்தனிச்சு பார்க்காம ஏன் சேர்த்து பாக்குறீங்க? இவர் பேசினார்னா அவர் பேசினா தனிப்பட்ட விஷயமா பார்க்கணும். அஜெண்டா என்னங்கன்னு கேக்குறோம். அஜெண்டா நடிகர் சங்கம் வெளிப்படையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் அஜெண்டா. அஜெண்டா அது அல்ல, அவங்க சொல்றதெல்லாம் மாத்தி சொல்ற அஜெண்டா. இப்ப போய் ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவங்க. அப்ப அந்த நடிகர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் அஜெண்டா ஃபார் தி எலெக்ஷன்? எதுக்கு எலெக்ஷன்? இப்ப இல்லங்க ராதாரவி ரொம்ப தப்பா பேசுறாரு, அதான் அவங்க அஜெண்டாவான்னு கேட்டாரு. அவர்கிட்ட போய் சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. இல்லங்க நீங்க இந்த அக்ரிமெண்ட் பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, ஏதாவது சொன்னாங்களா? அவங்க தான் படிச்சிருக்காங்க. இது அக்ரிமெண்ட்ல தப்புன்னு சொல்றாங்க. சரி, எங்க தப்பு இருக்கு அதையாவது சொல்லுங்கய்யா. என்கிட்ட சொல்லும் போது விஷால் சொல்றாரு, என்கிட்ட பேசும்போது விஷால் நானும் பொண்ணு நாசர் பேசும்போது இந்த கேஸ போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை வாபஸ் வாங்க சொல்லுங்கய்யா, பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்துவோம். நீங்க இங்க எங்க பக்கம் நிப்பீங்களா, நீனே அந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொன்னோன்னு, நீங்க நாளைக்கு அக்ரிமெண்ட் நிறுத்துறேன்னு சொல்லுங்க, மாத்திடலான்னு. நான் கேஸ வாபஸ் வாங்குறேன், 1 ஹவர்ல வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே நான் சொன்னேன், என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க சொன்னா சமரசம், அவங்க பண்ணா பிளாக்மெயிலா? நீங்க வழக்கையை வாபஸ் வாங்க சொல்றீங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்றவங்க. ஆனா அவங்க பேசும்போது இந்த அக்ரிமெண்ட்டை வாபஸ், இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் கேன்சல் பண்ணணும்னு கேக்குறேன் நான். ஏன் கேன்சல் பண்ண கூடாதுன்னு கேக்குறேன். அதுதான், ஏன் கேன்சல் பண்ணணும் முதல்ல அதை சொல்லு. நீ சொல்லிட்டு 10 பாயிண்ட் சொல்லுப்பா. அவங்க சொல்றது நடிகர் சங்கத்துக்கு போதுமான இடம் இல்ல, நடிகர் சங்கத்துக்கு போதுமான வருமானம் இல்ல. 24 லட்சம் ரூபாங்கிறது அந்த இடத்துல 19 கிரவுண்ட் வச்சுட்டு வரக்கூடிய வருமானம் கிடையாது. இந்த ஒப்பந்தத்துல சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஓபன் டெண்டர் விடலாம், திறந்த வெளியில நடத்தலாம், ஒரு டிரான்ஸ்பரண்டா பண்ணலாம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இல்ல அதுக்கான பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, வழக்க வாபஸ் வாங்க சொல்றீங்க. ஓகே, வழக்கு வாபஸ் வாங்கினா நீங்க வழக்கு வாபஸ் இல்ல, நீங்க வழக்கு வாபஸ் வாங்க சொல்லி கேக்குறீங்க. ராதிகா அவங்க பேசும்போது சொன்னாங்க வழக்கு வாபஸ் வாங்கினா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் இல்ல நிறைய இருக்கு பாண்டே. நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்டேன், வழக்க வாபஸ் வாங்க சொல்லி நம்ம கேட்டோம். அது நீங்க சொன்னீங்க, ராதிகா சொன்னாங்க, சொல்றாங்க. நான் கேக்குறேன் அக்ரிமெண்ட வாபஸ் வாங்க அவங்க சொல்றாங்க. அவங்க கேக்குறது நீங்க கேக்குறீங்க. ஒண்ணு we have asked the general body, we have asked, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. எல்லா ஜெனரல் பாடி எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே திடீர்னு ஒரு 4 பேர் இல்ல இந்த அக்ரிமெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு அதை மாத்துங்கன்னு சொன்னா உடனே தலைமை அட்மினிஸ்ட்ரேஷன்ல கரெக்டான மாத்தணும்னு நீங்க சொல்றீங்களே, இதை மாத்திட்டோம்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு தான் சொல்றேன். மாத்திட்டோம்னா இன்னொரு 4 பேர் இல்ல இதை மாத்தினது தப்புங்க, எப்படி மாத்துங்கன்னு சொன்னா அதையும் தலையாட்ட சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஒண்ணு அவங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும், இல்ல இந்த வழக்கு நீங்க வெற்றி பெறணும். ரெண்டும் இல்லாம கட்டடம் இடிஞ்சு கிடக்கு, இன்னைக்கு தேர்தல் நடக்குது, கடுமையான அவதூறு குற்றச்சாட்டுகள் உங்க மேல வருது. இது உண்மையா பொய்யாங்கிற தாண்டி பொதுவெளியில சாமானிய மக்கள் மத்தியில அந்த பையன் அவ்வளவு கேள்வி கேட்கிறான்பா, இவங்க பதில் சொல்ல முடியலங்கிற பார்வைதான் வரும். பார்வையெல்லாம் வரட்டுங்க, தப்பு கிடையாது. எப்படி இருந்தாலும் 18ஆம் தேதி ரிசல்ட் வரும்ல. ரிசல்ட் வந்த உடனே இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் அப்போ ஒரு வாட்டி இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்துருவேன். இல்ல தேர்தல்ல வெற்றி என்பது ஒரு தவறை நியாயப்படுத்தி விட முடியாது. நடந்திருக்கிறது ஒரு தவறு நம்ம குற்றம் சாட்டுறாங்க. தேர்தலை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நடந்தது தவறே இல்லைன்னு ஆயிட முடியாது. தவறா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கிறது தனியா நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு முறைகேடுகள் இருக்கு. இப்ப என்ன இருக்கு, இந்த கட்டடம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கு. தேர்தல் வெற்றி எந்த விதத்திலும் வழக்கு மாத்த முடியாது, வழக்குடைய தீர்ப்பு மாத்த முடியாது. அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் போது அது அடிப்படையில் இருக்கும் போது அப்பதாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப மூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப அவர் சொன்னாரு அவங்க வக்கீலுங்க, இப்ப we have asked for, we have நம்பரிங்க்கு we have asked for சொன்னாங்க. அதுல சில இப்ப நீங்க கேள்வி கேட்கும் போது இல்ல, இப்ப ஆஃப் த பிளே ஸ்டுடியோஸ் நான் அவங்ககிட்ட பேசுவேன். பட் இந்த ஸ்டுடியோ பேசும்போது ஏர்ல போயிட்டு இருக்கும் போது இல்ல நமக்கு ஒரு ப்ராப்ளம். சில ரகசியங்கள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. எங்க சைடு இல்ல, அந்த சைடும் இல்ல. இது எப்படி வந்தது ஸ்டே, இது ஏன் வந்தது ஸ்டே, இதெல்லாம் இருக்குங்க. அவ்வளவு ஈஸியா பேசிட முடியாது நீங்க சொல்ற மாதிரி. எங்க வக்கீலுங்களும் சத்தியம் ஸ்டூடியோ வச்சிருக்கிற ஆளுங்களும் நீங்க இந்த எண்ணம் இல்லாம நாங்க உட்கார்ந்தோம். நான் சொல்றேன், உங்களுடைய வழக்கு உங்களுடைய தரப்புல தப்பு இல்ல, அவங்களுடைய தரப்புலயும் தப்பு இல்ல. ஆனா அது எப்படி ஸ்டே வந்துச்சுங்கிறத நான் ஆஃப் த ரெக்கார்டா சொல்ல முடியும், ஆன் ரெக்கார்டு சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீதிமன்றம் தவறு செய்திருக்கிறதா? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது somewhere something has happened அவ்வளவு சொல்லலாம். பட்
இவரு செஞ்சாங்களா, ஜட்ஜி செஞ்சதா, கோர்ட்டு போயிடுச்சா, கோர்ட்ல செஞ்சாங்களான்றது நான் சொல்ல முடியாது. பிரச்சனையை அவங்க எழுப்பின போது முதல்ல அவங்க எழுப்பின போது நீங்க என்ன சொல்றீங்க, இது அப்படித்தான் சொல்றீங்க, இல்லங்க எங்களுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்லி, அப்படி உங்களுக்கு நியாயம் இல்லாத தெரிஞ்சா நீங்க தேர்தலை சந்திச்சு நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் இவ்வளவு தூரம் பெரிய விரிசலா மாறுறதுக்கான அச்சாரம் நீங்க தானே போட்டது? இல்லைங்க, அச்சாரம்ன்றதுல அவங்க வந்து முதல்ல ஐடியா பண்ணியிருக்காங்க. என்ன மெயின்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. 30 இயர்ஸா இருக்கிற ராதாரவியை எடுக்கணும். இது ஒரு இது இருக்கலாம். பட் தேர் இஸ் a பொலிட்டிக்கல், இப்ப வந்து இந்த தேர்தலில் பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிட்டே வருது. எனக்கே புரியுது, பார்க்கும்போது தெரியுது. பிகாஸ் சரத்குமார் சார் இஸ் அந்த சப்போர்ட்டிவ் ஆஃப் ரூலிங் பார்ட்டின் போது எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. பொலிட்டிக்கலா கலர் மாத்துறது தெரியுது. இன்னொன்னு என்னன்னா ஜாதியை கொண்டாண்டாங்க. இப்ப கருணாசலம் பேசும்போது ஜாதியை பத்தி பேசுறாரு மதுரையில. இது வரைக்கும் இல்லங்க சங்கத்துல. ராதிகா ரெட்டி, ராதிகா வந்து விஷால் ரெட்டின்னு சொன்னாங்களே, அது ஜாதி பெயர் இல்லையா? அவங்க ஜாதியை சொல்லும் போது நம்மளும் சொல்லிதானங்க ஆகணும் தேர்தல்னா. நீங்க வந்து இல்ல நான் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறேன், நீங்க வந்து என்ன வேணாலும் கேளுன்னா, நீ ஜாதியை சொன்ன ஆரம்பிச்சோன்னா நம்ம சொல்லித்தானங்க ஆகணும். இது சரியா இருக்குமான்னு நான் கேக்குறேன். அதாவது நானும் அப்படிதான் முன்னே, நீ என் மேல சேரி அரைச்ச, அதுதான் நீங்க சொல்றீங்க, அவர் என் மேல சேர் அரைக்கிறாருங்கன்றீங்க. பதிலுக்கு நீங்களும் சேர் அரைச்சிங்கன்னு அவங்க மேல குற்றம் சாட்டுற தார்மீகத்தை நம்ம இழந்துடுறோம் இல்லையா? அவங்க குற்றம் சாட்டுறாங்க, நான் செய்யல அப்படின்னா தானே உங்களுடைய பெருந்தன்மையா நிக்கும். நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன்ல. நீங்க லிசன் பண்றீங்கல்ல, லிசனே பண்ணாம நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரி உள்ள வரும்போதே தே ஆர் இன் த மைண்ட் தட் இந்த வந்து குற்றம் மட்டுமே தான் சொல்லணும். நம்ம குற்றம் மட்டுமே தான் சொல்லணும், எது சொன்னாலும் ஏத்துக்க கூடாது இந்த ஐடியால. இந்த வழக்கு தொடர்ந்தாங்க, நடிகர் சங்க கட்டடத்துக்கு ஸ்டே வாங்கினாங்க. அதன் பிறகு தேர்தலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தே முதல்ல இருந்தே அவங்க பக்கமே சாதகமான முடிவுகளும் சாதகமான தீர்ப்புகளும் வரதா நீங்க பாக்கலையா? இந்த தேர்தலுக்கு நீங்க வாக்காளர் பட்டியல் நாங்க வெளியில விட முடியாதுன்னு சொன்னீங்க. அதுல கேட்டதுக்கு நம்ம டிவிலே நீங்களே சொன்னீங்க, அதுல பெண்கள் பெயர்லாம் இருக்கு, குடும்ப பெண்கள் பெயர்லாம் இருக்கு, அங்க வந்து எல்லாருடைய அட்ரஸ், வயசு, இடம், போன் நம்பர்லாம் கொடுத்துட முடியுமா சொன்னீங்க. வாக்காளர் பட்டியலை வெளியிட விடாம எப்படி தேர்தல் நடத்த முடியும்? வாக்காளர் பட்டியலாம் வெளியே விடுறோம் தான் சொன்னாங்க. அது எப்படின்னா கரெக்ட் கேண்டிடேட்ஸ் சொன்ன உடனே அவங்க கையில கொடுக்கறது வழக்கங்க. எல்லார் கையிலையும் கொடுத்துருவோம், அட்ரஸோட போட்டு கொடுத்துருவோம். அது வந்து ஃபார்மாலிட்டி. ஆனா நாங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும், போட்டி பண்ண முடியும்னா மொத்தம் எத்தனை வாக்காளர்கள், யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் இல்ல, பெயர் சேர்க்கணுமா நீக்கணுமா, இது ஒரு சாதாரணமான நடைமுறை. நீங்க வந்து போர்டுல வந்து பாருங்க, நோட்டீஸ் போர்டுல அந்த லிஸ்ட் அப்படியே போட்டாச்சு முதல்ல. இவங்க என்ன தெரியுமா அதை வச்சு சொல்றாங்கன்னா, இல்ல கரெக்டான ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அதை சொல்லுங்க. கடைசியில் நீதிமன்றம் அதான் சொல்லிச்சு. இல்லங்க, அவங்க நீங்க நடத்தின நீங்கள் அறிவிச்ச தேதியில தேர்தல் நடக்கல, நீங்க வந்து வாக்காளர் பட்டியல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, வாக்காளர் பட்டியல் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க எதெல்லாம் பிடிவாதமா இருந்தீங்களோ அதையெல்லாம் நீதிமன்றம் மறுத்து விட்டது. ஆமாங்க, அதோட இன்னொன்னு சொன்னாங்களே, நீங்க எதா இருந்தாலும் இங்கதான் வரணும், வேற எங்கேயும் போயிட்டு கேஸ் ஈசு போட்டுட்டு இருக்க கூடாது சொன்னாங்களா இல்லையா? அதுல என்ன தப்பு இல்லையா? அதுல செட்பேக் என்ன இருக்கு? நீதிமன்றத்தில் வாங்க சொன்னா சரிதானே? இல்ல செட்பேக் இல்ல, அது திருப்பி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதுக்கு இப்ப நம்ம நீதியரசு பத்மநாபன் இருக்காருல்ல, அவர்கிட்டே சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்க வந்து இதெல்லாம் மாத்தணும், போட்டோ வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும். அவர்ல அவங்க என்ன சொல்றாங்க செஞ்சு கொடுப்பான்னு. அது சக்சஸ் ஆஃப் தெம் இல்ல. சி இட் இரிட்டேட்ஸ் அவரை. ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு தேர்தல் நடக்குதுங்கும் போது கிட்டத்தட்ட அதே 30 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு நேரடியான ஒரு மோதல் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பெரும்பாலும் வந்து போயிடும் சார், நம்ம இவங்க இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க சொல்லி பெரிய மோதல் களம் இல்லாம சில செயற்குழு உறுப்பினர்களுக்கு வேணா கூடுதலா இருக்கலாம். தலைவர் யாரு, பொருளாளர் யாரு, தலைவருக்கு செயலாளர்கள் போட்டி இருந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து 90 வந்து இந்த மாதிரியான ஒரு மோதல், ஒரு சவால் வந்து ரொம்ப நாளா இருந்தது. இந்த மாதிரி என்னன்னா தேர் இஸ் அன் அண்டர் கரண்ட், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இல்லன்னா இவ்வளவு பெருசுக்கு வராது. ஏன்னா எல்லாரும் ஒன்னா பேசக்கூடியவங்க, ஒருவேளை அவங்க பக்கம் நியாயம் அதிகமா இருக்கு, எல்லாரும் ஒன்னா பழகக்கூடியவங்க, எல்லாம் இப்படி இருக்கும்போது தேர் இஸ் ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. இது இல்லாம இந்த நடிகர் சங்க தேர்தல் இப்படி ஆயிருக்காது. இல்ல நீங்க அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதுல இப்போ வந்து திடீர்னு நீங்க வந்து இதுல வந்து பொலிட்டிக்கல் கலர் இருக்கு. ஆமாங்க, உண்மையான விஷயத்த பாருங்க, உண்மையான விஷயத்த சொல்லிட்டா அவங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லலாம். எடுத்த உடனே இப்ப நாசர் என்ன சொல்றாருன்னா, 1 கோடி ரூபாய் நாங்க போய் கொடுத்தோம் ராதாரவிகிட்டையும் சரத்குமார் கிட்டையும். 1 கோடி ரூபாய் கொடுக்கும் போது அவர் வந்து இதெல்லாம் பிச்சை காசு வேணாம்னு சொல்லிட்டார் ராதாரவி. அப்ப ராதாரவிக்கு இது வந்து பிச்சை காசா 1 கோடின்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, எப்படி நம்ம 1 கோடி ரூபாய் இவர் வந்து கொடுத்தாருன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கலாம். நான் தான் சொன்னேன், சரி நீ முஸ்லீம் சொல்ற,
நீ ஒரு நல்ல தொழுகைக்கு போற முஸ்லீம் தான், உண்மையான முஸ்லீமா, குர்ஆனை வச்சு சத்தியம் பண்ணிட்டு நீ 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு இப்படிதாங்க நம்ம கேட்க வேண்டியது. 1 கோடி, ஏன்னா அதுலயே பொய் தெரியுது. இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னா அந்த 1 ஏக்கர் இடத்தையும் 2 பேரும் சேர்ந்து வித்துட்டாங்க. ரெண்டாவது இதுல பொலிட்டிக்கல் கலர் வந்துச்சுன்னு முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? பொலிட்டிக்கல் கலர் இவர் அவர் டிஎம்கே பேஸ்ட், அவர் பூச்சி முருகன், அவர் டிஎம்கே பேஸ்ட். ஆமா, அவர் என்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டாரோ அன்னைக்கு இதே தான் எனக்கு டவுட், இது பொலிட்டிக்கலா உள்ள போதா என்னன்னு தெரியலையேன்னு. ஏன்னா தேர் வாஸ் நோ பாலிடிக்ஸ் நடிகர் சங்கம். அவர் சொல்றாரு, ஏன் கலைஞரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க, கலைஞர் பேரையே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க முதலமைச்சர் பேரை வச்சிருக்காங்க சொல்றாங்க. கலைஞர் இஸ் an honorary member. அவர் மெம்பர் ஆக்குனது நான் தான். அவர் மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க மெம்பரா இருந்தாங்கன்னா ஒரு பெருமை இல்லையா? அதுக்காக நம்ம சொல்றது நீங்க ஆகணுங்கன்னு சொன்னேன். அவர் ஆயிட்டாரு. ஓட்டு உரிமையே கிடையாது. அப்ப ஓட்டு போடாதவங்க லிஸ்ட் எடுக்கும்போது அவர் பேரை எடுக்கணும், ஓட்டு போடுறவங்க லிஸ்ட் எடுக்கும்போது அவருடைய பேரை எடுத்துதான் ஆகணும். அதுக்கு ஒண்ணே கொண்டாந்தாங்க. அதுல சிஎம் பேரை சொன்னாங்க. எப்படி சிஎம்க்கு மட்டும் ஓட்டு இருக்கு? அவங்க லைஃப் மெம்பர், அவங்க ஓட்டு இருக்கு. அவங்க லைஃப் மெம்பர் இப்ப ஆகல, புரட்சி தலைவர் காலத்தில் ஆயிருக்காங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னா, சரி ஏதோ பொலிட்டிக்கலா உள்ள பாலிடிக்ஸ் உள்ள வருது போல இருக்கு, கலர் இருக்கு. நம்ம ஏடிஎம்கேல இருந்து யாரும் வேட்பாளர்களோ யாரோ நம்ம ஏடிஎம்கே பேரை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டதா ஒரு தகவல்கள் சொல்லுது. இப்ப ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி இவங்களுக்குள்ளே இந்த ரப்சர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்ன உடனே இவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி. அப்ப ஏடிஎம்கே அதுல உள்ள வரணும் சொல்லி பாலிடிக்ஸ் இல்லங்கிறதா அது காட்டுது. 2 பக்கமே வேண்டாம் சொல்லி சொல்லிட்டாங்க. 2 பக்கமும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிளீனா இருக்காங்க ஏடிஎம்கே சைட்ல. பட் இவன் திருப்பி இதே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கான். கலைஞரை வச்சு கேட்கறான். இல்ல நீங்க சொன்ன தேதியில தேர்தல் நடக்கல, நீங்க சொன்ன வேட்பாளர் பட்டி வாக்காளர் பட்டியல கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில தேர்தல் நடத்துன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கல? நீங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பின்னடைவே கிடையாதுங்க எதா இருந்தாலும். See, it is decision of the court. We must accept and we will. இல்ல அத இதே டிசிஷனை இதே ரெக்வஸ்டா இவங்க வைக்கும் போது நீங்க மாட்டேன்னு சொன்னீங்க. அவங்க இதே விஷயங்களை சண்டேல வைங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பெரும்பாலான தேர்தல் சண்டேலாம் நடந்திருக்கு, வாக்காளர்கள் எல்லாம் வரணும், வெளியூர்ல இருந்து எல்லாம் வரணும், பட்டியல நீங்க முன்னாடி இதே விஷால் நம்ம பேட்டியில கேட்ட போது நீங்க மறுத்தீங்க. அதற்கு பிறகு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. சோ நீங்க எதை மறுத்தீங்களோ அதை கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுக்குன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம். நாங்க பைலா வச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் முடியாதுங்கன்னு அதை சொல்லும் போது கோர்ட்டு அது மீறி சொல்லும் போது நம்ம அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த நடிகர் சங்க பிரச்சனையில கமலஹாசன் பெயர் இழுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா கமலஹாசனுடைய பெயரை நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் தான் இழுக்கிறார். இதற்கு பின்னணியில இருந்து கமலஹாசன் தூண்டுதலாக செயல்படுறார் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் இதெல்லாம் கையெழுத்து போடுறாரு, அவர் தான் நன்றி மறந்துட்டாருன்னு சொல்றாரு. கமலஹாசனுடைய பெயரை சரத்குமார் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது சகோதரர் கமலஹாசன் முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு அந்த லெட்டர்ல. அவருக்கு உரிமை இருக்கு இல்லையா? இல்ல, கரெக்டான ஒரு விஷயங்க. அவரை போல ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ல அதை ஒருவேளை அதுல கையெழுத்து போடாம என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், நான் கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லி சரத்குமாரை கூப்பிட்டு தான் ஒருவேளை அவர் கூப்பிட்டு போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இது சம்பந்தம் கிடையாதுல்ல. இது ஒரு ஜனநாயக ரீதியான விஷயம்ல. நிர்வாகம் மீது எங்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது, கோபம் எழுகிறது, கோரிக்கை இருக்குது. நாங்க ஒரு லெட்டர் போட்டு 100 பேர் சேர்ந்து கையெழுத்து போறோம், என்ன தப்பு இதுல? நீங்க சொல்றது நீங்க உட்கார்ந்துட்டு சொல்லும் போது இனிமையா இருக்கும். பட் அங்க நம்ம when you come and sit in my seat then it might look wrong. பேப்பர்ல நடிகர் சங்கத்தை எதிர்த்து கையெழுத்து வேட்டைன்னு ஒரு டைட்டில் கொடுத்து நியூஸ் பண்ணிருக்காங்க. மறுநாளே அதே பேப்பர்ல சரத்குமாரோ ராதாரவியோ நாளை காலை 10 மணிக்கு கமலஹாசன் தரப்பினர் எங்கள்ட்ட சந்திக்கலாம் சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அதேதான் சொல்லிட்டோம். அதை பேப்பர்ல சொல்லாம சோழன் கேட்ட உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம். சோழன் தான் முன்னாடி வந்தார் ஹெல்ப் பண்ண. என்னன்னா ஏன்டா நீங்க இன்னும் வேணான்னு சொல்றீங்களா? இல்லங்க அப்படி இல்லைன்னு நாங்க வேணான்னு சொல்ல, அவங்க ஏன் பேப்பர்ல போட்டுட்டு செய்தி ஆக்கிட்டே வர்றாங்க? இது ஒரு நமக்குள்ள பேச வேண்டிய விஷயம். அவங்களுக்கு டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க, அவங்க என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்க சொல்லுங்க. பட் திஸ் இஸ் நாட் தி வே. இல்ல ஊடகத்துல செய்தியாதுங்கறக்க அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க ஒரு மெம்பர், as you said, அவங்க சீனியர் மெம்பர். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு சின்ன லிட்டிகேஷன் ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னா
நீங்க போயிட்டு ஊடகத்துக்கு சொல்லிட்டு வந்தீங்கன்னா எப்படி அது? இது வந்து ஒரு கலை குடும்பம், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இது. ஆமா, இது ரொம்ப சின்ன கும்பல் இது. சோ இவங்களுக்குள்ள பெரிய அபிஷியல் பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. மீட் பண்ணி பேசுறது கூட ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து டக்குன்னு பேசிடுறாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு அமைப்புல இருக்கும்போது இதனுடைய ஃபார்மட் இஸ் டிஃபரெண்ட். இல்ல நான் வந்து ஒரு நீங்க கேக்குறது கையெழுத்து வேட்டை நடத்தினாருங்கிறதுக்காக நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறது சரியான எனக்கு தெரியல. நன்றி மறந்துட்டாருன்னு திரு சரத்குமார் சொல்றாரு. ஒரு நடிகர் சங்க தலைவரா நடிகர்களுக்கோ தயாரிப்பாளர் சங்கத்திலே வேற ஏதாவது அக்கம்பக்கத்து சங்கத்துல கூட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பேச வேண்டியது வழக்கம், இயல்பான விஷயம். இதுல நன்றி மறக்கிறதுக்கு பிரகாஷ் ராஜ் நன்றி மறந்துட்டாரு, கமல்ஹாசன் நன்றி மறந்துட்டாரு சொல்றதா சரியா? அவருக்கும் அவங்களுக்கும் அவர் நிறைய செஞ்சு கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அது இன்னொன்னு என்னன்னா, சம்பளம் கொடுத்தது வந்து அது கரெக்ட் தானுங்க, அதை கொடுக்கணும் தானுங்க சொல்றாரு பிரகாஷ் ராஜ்னு சொன்னாங்க. பட் பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு தடவை நைட்ல போன் பண்ணி ஒரு தகராறு ஆயிடுச்சு. அவர் அடிக்க வந்தாங்க அந்த கடங்காரங்க. அந்த கடங்காரங்க அடிக்க வரும்போது அவர் வேற யாருக்கும் போன் பண்ணல, கமலா இவருக்கு சரத் சாருக்கு போனை பண்ணி கூப்பிட்டு அவர் போய் இருந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு கையெழுத்து போட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்படிலாம் நான் செஞ்சிருக்கேன். இவரு என்கிட்ட தானே வந்து பேசுறேன்னு சொன்னாரு. நான் உங்களுக்காக குரல் கொடுக்கறேங்க, என்னங்க நீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த மனுஷன் ஏன்டா போனாரு அப்படி அப்படின்னு ஆரம்பிச்சேன். இதுதான் நீங்க செய்ய நீங்க தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் தலைவர், நீங்க தான் நிர்வாகத்தில் இருக்கீங்க, துணைத் தலைவர் இருக்கீங்க, பொருளாளர் இருக்கீங்க. அப்ப உங்கள்ட்ட தான் கேட்பாங்க ஒரு பிரச்சனை என்ன, எந்த பிரச்சனை உங்கள்ட்ட தான் கேட்பாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்க முடியுமா? எந்த பிரச்சனையும் கேட்க கூடாதுங்க. என்ன ஒரு வாட்டி வந்து வடிவேல் அவர்கள் வந்து போன தடவை சொல்றேன், விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி ஒரு உதவி கேட்டாரு. என்ன வீட்டு ஓனர் கீழே இருக்கான், அவன் என்ன காலி பண்ண சொல்றான், ஏன்னா நான் வாடகை தரலன்றதுக்காக ஒரு மாசம் பொறுத்துக்கலாம்ல. நான் சொன்னேன், இதுல எல்லாம் நம்ம தலையிட முடியுமாடா, நான் எப்படி இதுல எல்லாம் தலையிட முடியும், அதெல்லாம் உங்க பர்சனல் விஷயம் இல்லடான்னு சொன்னேன். சங்கம் தலையிட முடியாதான்னு சொன்னேன். சங்கமா வந்து தலையிட்டா எப்படி முடியும், தனிப்பட்ட முறையில் ராதாரவியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன என் விஷயத்துல ராதாரவி ஏன் வரல, அதனால அவருக்கு எதிர்ப்பா இருப்பேன்னு சொல்லி அப்ப அந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு எதிர்ப்பு வந்தது. இதுல எப்படி நான் தலையிட முடியும்? அது மாதிரி பிரகாஷ் ராஜ் மேட்ரு சம்பளம் 35 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க எடுத்தாங்க, அதெல்லாம் வந்து சினிமா மேட்ரு. அது சரத்குமார்ட்ட பேசலாம் வரலாம். நீ பட்ட கடனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு உனக்கு ஒரு பிரச்சனை ஒரு போன் பண்ணி கூப்பிட்ட பாரு சரத்குமார் வந்தார்ல, மனிதனாக வந்தார்ல. அப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட தனிப்பட்ட உறவு நட்பு பாராட்டினா நீங்க எங்கேயாவது இடத்துல இந்த மாதிரி பொது வழியில பேசி அவருக்கு நான் கடன் அடைச்சு கொடுத்தேன், இவருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன், அவர் வீட்டு கல்வி கொடுத்தேன், பொது வழியில நீங்க பேசிடுவீங்க. அப்ப உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறது வந்து பாதுகாப்பு இல்லாத விஷயமா தெரியுது. கரெக்ட். அப்ப வந்து இவரெல்லாம் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கும்போது இதெல்லாம் செஞ்சிருக்காரு சொல்ல, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கறது நடிகர் சங்கத்துக்கு தனிப்பட்ட முறையில் இல்ல. தனிப்பட்ட முறையில் கமல்ஹாசனும் 6 நண்பர்களா இருப்பீங்க. நீங்க கேட்கறதே வந்து தனிப்பட்ட முறையில் கேட்கப்பட்ட கேள்வி. அது பிரகாஷ் ராஜ் கேட்டதெல்லாம் சார கமல்ஹாசன் வந்து ஒரு படத்துக்கு வந்து விஸ்வரூபமாகட்டும், இல்லைன்னா வேட்டையாடி விளையாடு ஆகட்டும், இல்லைன்னா எது வேணா ஆகட்டும், உத்தம வில்லன் ஆகட்டும், லிங்குசாமிக்கு அவருக்கும் ஒண்ணுமே கனெக்ஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பட் ஒரு 31 hours ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கான், பேசியிருக்கான். ஒரு சின்ன ரெசிப்ரோகேஷன் தான். இல்ல இதுல நன்றி பாராட்டுறதுக்கு என்ன சார் இருக்கணும்? உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க புரியல. நான் ஒரு சங்கத்துல தேர்தல் வருது, நீங்க ஒரு அணிப்பக்கம் இருக்கிறீங்க, நான் ஒரு அணிப்பக்கம் இருக்கிறேன், அவ்வளவுதான். இது வந்து தார்மீகமான விஷயம். இதுல வந்து நான் முந்தா நேத்து உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டேனே, அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணத்துக்கு வந்தேனே, காது குத்துக்கு வந்தேனே, இது இல்லாம ஒரு பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்கிட்ட நீ சொல்லிருக்கலாமே அந்த உரிமையோடன்றதாங்க அந்த கேள்வி. அந்த பசங்க தான் அந்த கேள்வி எழுப்பிட்டேன். பூச்சி முருகன் வழக்கு போட்டிருக்காரு, கார்த்தி பேசியிருக்காரு, விஷால் பேசியிருக்காரு, இந்த பிரச்சனை எல்லாம் எல்லாரும் பேசிருக்காங்க, பதில் வரலங்கிறத பொதுக்குழுல கூடி 2 பேருமே நேர பத்திரிகையாளர் சந்திச்சு பேச. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு, இது தீர்வுக்கு வரலையே, திடீர்னு ஒரு நாள் காலைல வந்துடலையே. இல்லங்க, கமல்ஹாசன் மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் சொல்றேன், நீங்க வந்து கமல் சார் சொன்னதுனால சொல்றேன். கமல் மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் வந்து இப்ப நானும் கமல் வந்து பால்ய சிநேகிதர்கள். அதான் திரு சரத்குமார் சொல்றாரு. சரத்குமார் வந்து எனக்கு என்ன பிரச்சனை தெரியல, ஆனா ராதாரவி மேலதான் அவர் ஏதோ கோவத்தில் இருக்காரு நினைக்கிறேன்னு திரு சரத்குமார் சொல்றாரு. அது என்ன, நானும் அவரு வந்து பால்ய சிநேகிதர்கள். எனக்கு அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதுன்னா முதல்ல இருந்த நிறைய இன்சிடென்ட் இருக்குது, தனிப்பட்ட விஷயங்கள். அது தனிப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி இப்ப அவர் வந்து பல இடத்துல வந்து உள்ள கொண்டாந்துட்டாரு. இப்ப இல்ல, இந்த தேர்தலில் கையெழுத்து போடல அவரு. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தது. இதுக்கு முன்னாடியும் இப்படியே தான் என்னை எதிர்த்து இருக்கும் போது சகோதரர் கமல்ஹாசன் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்தார்.
அதுல நான் உரிமையோட போய் நேராவே போய் கேட்கறேன். இல்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க, 30 வருஷமா நீங்க நிர்வாகத்துல இருக்கீங்க, ஏன் அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுக்க கூடாது? இது தப்பே இல்லைங்க, கேட்கிற விதம் தாங்க. என்ன நான் நாங்க நிக்கணும்னு ஆசைப்படுறோம், நில்லுங்க. அது என்ன எங்க அப்போடு சொத்தா என்ன, எடுத்துக்க நில்லு வா. நான் தலைவராக இருந்தவன் 14 வருஷம். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது, கடன் தீர்க்கணும்னு ஒண்ணு யோசனை வந்தது. நான் தலைவராக நின்னா நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா கடன் தீர்க்க முடியாது. இந்த யோசனை பண்ண உடனே நான் சகோதரர் விஜயகாந்த் தலைவர், சரத்குமார் செயலாளர் சொன்னேன். நான் கமிட்டியில போய் உட்கார்ந்தவன், 14 இயர்ஸ் தலைவராக இருந்தவன். அதுல போய் நான் கமிட்டியில போய் உட்கார்ந்தேன். எனக்கு எந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, மூவ் பண்ணணும். அதே மாதிரி கடன் தீர்ந்தது. அந்த மாதிரிலாம் நம்ம விட்டு கொடுக்காம புடிச்சு வச்சுட்டு இருக்கிற ஆளே கிடையாது. ஒரு இளைய தலைமுறை நடிகர்கள் அவ்வளவு பேர் அனுபவத்து நிக்கிறாங்க. சிவகுமார் நிக்கிறாரு, சத்யராஜ் நிக்கிறாரு, பாக்யராஜ் நின்னாரு, அவ்வளவு மூத்த நடிகர்கள் அவங்க பக்கம் நிக்கிறாங்க. இப்ப பிரகாஷ்ராஜ் நிக்கிறாங்க, லட்சுமி நிக்கிறாங்க, கமல்ஹாசன் நிக்கிறாரு. இவ்வளவு பேர் ஒரு சப்போர்ட் இருக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கான எதிர்ப்பு வெறும்னே ஒரு 4 பசங்க சேர்ந்து செய்யற கலாட்டா இல்ல, இது ஒரு ஆழமாக வேரூன்றி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அதே மாதிரி இந்த பக்கமும் எங்க பக்கமும் கூட்டம் இருக்கு. 11ஆம் தேதி நாங்க மீட்டிங் வச்சிருக்கோம். 11ஆம் தேதி லைவ் கொடுத்திருக்கோம், நம்ம தொலைக்காட்சியில பேசியிருக்காங்க. அது நம்ம பண்ணதான் போறாங்க. பண்ணும்போது அப்ப நீங்களும் எங்க கிரௌட பாருங்க. இப்ப நீங்க இந்த கிரௌடு தானே பாத்திருக்கீங்க 2ஆம் தேதி, எங்க கிரௌட பாருங்க. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம், நாங்க 800 பேர் எங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த 800 பேர்ல ஒரு உதாரணம் ஒன்னே ஒன்னு தான் சொல்ல முடியும் என்னால. ஒரு கையெழுத்து இருக்கு, ராம்போ ராஜ்குமார்னு கையெழுத்து இருக்கு. நம்பர் போட்டு, அவருடைய நம்பரை போட்டு ராம்போ ராஜ்குமார்னு போட்டிருக்காங்க. ராம்போ ராஜ்குமார் செத்து 7 வருஷம் ஆச்சுங்க, அவருடைய கையெழுத்து இருக்குங்க. சோ இது மாதிரி எத்தனை பேர் செத்தவங்களை போட்டிருக்காங்கன்னு தெரியலையா? அதனால இதுல 800 சில்லற பேரை காட்டுறாங்க. நீங்க அந்த செத்து போனவங்களெல்லாம் காமிக்கிற போது இது என்னங்க எல்லாமே இவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருக்குன்னு நீங்க மேடையில இருக்கிறவங்களை வச்சு சொல்லாதீங்க, ஆடியன்ஸ்ல வச்சு காமிங்க. எனக்கு இதுல உங்களுடைய பெரிய பலமா 3190 வாக்காளர்கள் இருந்தாலும் இதுல நடிகர்கள் ஆக்டிவா இருக்கக்கூடிய திரையில பார்க்கும் நடிகர்கள் ஒரு 500 பேருக்கு மேல அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு 2500 பேர் கிட்டத்தட்ட நாடக நடிகர்கள் தான். சோ நாடக நடிகர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் ராதாரவியோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு இதுவரைக்கும் ஒரு பேச்சு இருந்தது. இப்ப ஊரா போய் அவங்க பண்ணக்கூடிய ஒரு தீவிரமான பிரச்சாரம் அந்த நாடக நடிகர்கள் மத்தியில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா? நான் நம்புறீங்களான்னு கேட்டா நாடகக்காரன் மறமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாருமே எங்களுக்கு ஏகமானதான சப்போர்ட்ல இருக்காங்க. அப்கோர்ஸ் நிறைய பணபலம், இதான் எதை சொல்ல மறந்தது, கொஞ்சம் பணபலம் இருக்கு அந்த பக்கம், இல்ல பணம்லாம் செலவு பண்றாங்க. அதனால ஒரு ஊருக்கு ஒரு 7 பேர் 8 பேர்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. அது 7ன்றது 70 ஆகல, இன்னும் 7லயே தான் நிக்குது. நான் ஃபுல் நம்பிக்கையா இருக்கிறது என்னுடைய நாடகக்காரங்களாகட்டும், இல்ல சக நடிகர்களாகட்டும், சின்ன நடிகர்களாகட்டும். இப்ப நீங்க சொன்னீங்க 500 தான் ஆக்டிவ் நடிகர்கள். அந்த 500ல ஒரு 300 பேர் நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இதுல பணபலம் விளையாடுதுன்னு இப்ப சொன்னீங்க. ஏற்கனவே கூட பணம் வாங்கிட்டு இவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னீங்க. யார்கிட்ட பணம் வாங்கிட்டு செய்யறாங்க, யார் இதை பைனான்ஸ் பண்றாங்க? அங்க சகோதரர் ரித்தீஷ் எல்லாம் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணாரு. இப்ப அவர் அப்கோர்ஸ் கொஞ்சம் இல்லன்னு சொல்றாங்க. பட் அவரு நிறைய செலவு பண்ணாரு. அது ஏன்னு எனக்கு அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு புரியல, எனக்கு உண்மையிலே புரியல. இப்ப நீங்க கேள்வியா கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன் ரித்தீஷ் செய்யறாருன்னா அது எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்லி இருக்கிறதுன்னா ராதாரவிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. கொடுத்தாரு. 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கோம், சங்கத்தினுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. மிச்சம் 5 லட்சம் அவர் அவருடைய டிரெஸ் இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் வாங்கி தருவோம். அதுல அவருடைய கவர் போட்டு அவருடைய போட்டோ போட்டு கொடுக்கணும்னு சொன்னாரு. நியாயமான விஷயம், பணம் கொடுத்த மனுஷன் அவர். அதை நாங்க பண்ணி கொடுத்தோம். 1.5 லட்சம் ரூபாய் மதுரைக்கு கொடுத்தாரு, அது அக்கௌண்ட். 1 லட்சம் ரூபாய் சேலத்துக்கு கொடுத்தாரு. 1.5 லட்சம் ரூபாய் சேலத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் மதுரைக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் செக்கா அது அப்படியே கொடுத்துருக்கோம். சோ அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. மீதியெல்லாம் என்னன்னா அவரே வச்சுதான் டிஸ்போஸ் பண்ணாரு. ஹெல்த்துக்கு கேட்பாரு, லெட்டர் எழுதி கொடுங்க ராதாரவினா, சங்கத்திலிருந்து செக்ரட்டரி எழுதி கொடுத்தா நான் உடனே கொடுக்கறேன்னு சொல்லுவாரு. எங்க கையில எதுவுமே அவர் ஹேண்டில் பண்ணதில்ல, நாங்க ஹேண்டில் பண்ணதில்ல. திரு விஷால் மேல சரத்குமார் அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. இது ஒரு பிரச்சாரத்துல தேர்தலில் 4 பேர் மாறி மாறி சொல்லிக்கிறதா. நடிகர் சங்க மோதலை
வேற வகையில கொண்டு போக முடியா அவதூறு வழக்கு தொடர வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அவர் ஏதோ பர்சனலா பேர் சொல்லி ஏதோ ஒன்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்க. அது அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல ஒன்னும் இல்ல. ஆனா இந்த மாதிரி கடுமையா அவதூறா பேசுறது ராதாரவி தான் அப்படின்னு குற்றச்சாட்டு எல்லாரும் முன்னாடி இருக்குது. நீங்க வந்து மேடையிலே பேசுனீங்க, மதுரையில என்னுடைய ஞாபகம் பரதேசி நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவ்வளவு ஆவேசமா நீங்க கோபமா பேசுனீங்க. இவ்வளவு இவங்கள யாருன்னு தெரியாது, நீங்க பார்த்து பேசுனீங்க. அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு பிளாக் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு தெரியாம பேசினா. இப்ப நான் கூட ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுன்னு சொல்லி ஒரு கிளிப்பிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்திருக்கும், இப்படி யூடியூப்ல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து லிங்கா பிரச்சனைக்காக நான் பேசினது, யார் கேஸ் போட்டானோ அவனை பத்தி பேசினது. நீங்க வந்து அதுல ஒரு உறுப்பினரா இருக்கக்கூடியவரை, உங்களுக்கு 1000 தான் தனிப்பட்ட உறவு நட்பும் இருந்தாலும் கூட அவங்கள வந்து உறுப்பினரா கருதாம ஒரு அவதூறா இது மாதிரி இவ்வளவு நாய் பரதேசிலாம் சொல்றது வந்து என்ன மாதிரி ஏற்க முடியும்? நாயேன்றது சொல்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு எப்பயா சொன்னாங்களா? எந்த கான்டெக்ட்னு ஒண்ணு இருக்குல்லங்க. இப்ப நம்ம பேசி மதுரையில நாடக நடிகர் மத்தியில நீங்க பேசணும், நம்ம டிவில கூட ஒளிபரப்பாச்சு. இல்லங்க, நான் என்ன பேசினேன்? நான் பேசவே இல்லையே. அப்படி பார்த்தா நான் பேசவே இல்லை நாயேன்னு. எதுக்காக நான் சொல்றேன்னா, எவ்ரி வேர்ட் இருக்குல்ல ஒரு கான்டெக்ட் இருக்கு. இப்ப நான் உங்களோட இவ்வளவு நேரம் பேசணும், என்ன ஏதாவது நான் அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன கோபத்திலையா? அப்படி கிடையாது. இல்ல, நீங்க எங்க என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். பரதேசி நாயேன்னு நீங்க சொல்லி பேசுனது நாடக நடிகர்கள் மத்தியில மதுரையில நான் பார்த்திருக்கேன், லட்சக்கணக்கான நேயர்கள் பார்த்திருக்கேன். பேசிருப்பேன் ஏதாவது கான்டெக்ட்ல ஏதாவது. ஏன்னா ஆனாலும் பேசிட்டு இருக்காங்க பரதேசி நாயங்களே ஏதாவது சொல்லிருப்பேன். அதுல ஒண்ணு ஒரு பெரிய ஒரு இது இல்லையே, அதுக்காக ஒரு கோபமா? அது ஒரு உறுப்பினர்களை நீங்க வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு அவதூறான வார்த்தைகளை சொல்ல முடியாது? சாதாரண தனிப்பட்ட முறையில நீங்க பேசினா மாம மச்சான் 1000 உறவுகள் இருக்கும், நம்ம பேசிக்கலாம். ஒரு பொதுல வாக்காளர்கள்ட்ட உங்களுடைய உறுப்பினர்கள்ட்ட நீங்க வாக்கு கேட்கும்போது சொன்னா அவங்க அதைத்தானே சொல்றாங்க. நீங்க வந்து அவதூறா, ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏற்கனவே இந்த மாதிரி அவதூறா பேசினாங்க ஞாபகம் இருக்கும். திரு குமரிமுத்து மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மற்ற நடிகர்கள் நீங்க கூட ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்து நீங்க சொல்லிருக்கீங்க, சரி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கதா சொன்னாங்க. உடனே வந்து நாங்க தப்பா சொன்னாங்க, ராதாரவி தப்பா பேசினாரு, காலண்ணன் தப்பா பேசினாங்கன்னு சொன்னாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாரு சரத்குமார். எனக்கு வந்து அனுப்பலாமான்றதுக்கு நான் கேட்க கூட இல்லை. சரி அவர் ஃபீல் பண்ணாருன்னா அனுப்பிச்சு விட்டார்ல, சரி அதுக்கு ஒரு பதில ஒண்ணு போட்டு அப்படி நான் ரொம்ப வருத்தப்பட்டாருன்னா மன வருத்தப்பட்டேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டேன். அதான் சொல்றேன், நீங்க தொடர்ச்சியாவே இந்த மாதிரி தான் பேசிட்டு வந்திருக்கீங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து சும்மா பூதகரம் பண்ணிட்டாங்க. இப்ப அவர் பேசுறாரு, நான் விஷால பத்தி எங்கேயுமே பேசினதே கிடையாது, என்ன பத்தி அவதூறா பேசினா நான் ஏதாவது ஒரு வேளை திட்டி இருப்பேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன் நான் சொல்றேன்னா, நான் அவ்வளவு அடங்கி போற ஆளும் கிடையாது. இதுல சமரசத்துக்கான முயற்சியில நீங்க இறங்குறத மாதிரி ஒரு பேச்சு வருது. ராதிகா அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது நம்ம சமாதானமா போயிடலாம், குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சமரச முயற்சிங்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் சைடு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அது அவங்க வியூ சொல்றாங்க. அவங்க நாங்க வந்து சமரசம்ன்றதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. 7ஆம் தேதி வாபஸ் டேட்டே ஓவர். இதுக்கு மேல என்னது சமரசம் பேச முடியும்னு எனக்கு தெரியல. அதே பேட்டியில திரு சிம்பு அவர்கள் இன்னும் தரக்குறைவா பேசி திட்டுறாரு, வாடா போடான்னு சொல்றாரு, நீ யாருன்றாரு, உனக்கு எங்கடா வந்து சொன்னாரு, நீ வந்து நாய் கூட கிடையாது, நீ வந்து நரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உங்களை மாதிரி மூத்த உறுப்பினர்லாம் வந்து ஏப்பா இந்த மாதிரிலாம் பொது வெளியில பேசாதல சொல்லணும். நீங்க அந்த பேட்டி உள்ள அதே பேட்டியில அந்த பேட்டி உள்ள பூந்தா நாங்க சொல்லணுமா? இல்ல, அந்த பேட்டில நீங்க எந்த மாதிரியான நண்பர்களை வளர்த்திருக்கீங்கிறது பாக்கணும்ல. அந்த பிள்ளைகள் வந்து பேசும்போது இந்த மாதிரி தரக்குறையா பேச வேண்டாம். இருந்தாரு அண்ணன் இருந்தாரு, பாக்யராஜன் எல்லாம் இருந்தாரு சொல்றீங்களா? பாக்யராஜன் வந்து இருந்து தம்பி கூட கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி பேச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, அதுதான், அவ்வளவுதான். வேற அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நடிகர் சங்கத்துல தேர்தல் வர்றது, மோதல் வர்றது, இந்த மாதிரி பிளவு வர்றது நல்லதுன்னு சொல்லி நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தலே இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்களும் நீதிமன்றத்துக்கு போனாங்க, அவங்களும் வந்து இதே மாதிரி ஒரு நீதிபதி தான் வந்து பண்ணாங்க. அங்கேயும் இந்த மாதிரி நடக்கதான் செஞ்சது, இது புதுசு இல்லையே. சோ நடிகர் சங்கத்துல இவ்வளவு பிளவு வந்துருச்சுன்னு ஒரு அக்கறை பண்றதுல என்ன இருக்கு? இல்ல, நடிகர்கள் ஒரு மெயின் பார்ட் இல்ல, அதனால அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப செலிபிரிட்டி வந்து இப்ப ஹீரோஸ் இருக்காங்கல்ல, எல்லா ஹீரோஸ் தானே செலிபிரிட்டி. ரஜினி சார்ல இருந்து எடுத்துக்கிட்டா எல்லா ஹீரோஸுக்கு செலிபிரிட்டி இருக்கு. அப்ப அந்த ஹீரோஸ் எல்லாம் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, சினிமா இப்படி அசிங்கமாயிடுச்சே அப்படின்னு அவங்க ஒரு தலைமை பீடத்தில் இருந்து அவங்க பணம் போடுறதுனால அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நோ அபௌட் இட். இறுதியா ஒரு கேள்வி திரு ராதாரவி, ரஜினிகாந்தை எதிர்த்து மனோரமா கடுமையான விமர்சனம் பண்ண போது, பொலிட்டிக்கலா விமர்சனம் பண்ண போது, அது பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியிலே பெரிய சர்ச்சை ஏற்படுத்தின போது அந்த மாதிரி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை என்பதற்காக அடுத்த தன்னுடைய படத்திலேயே வந்து மனோரமாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரஜினி சேர்த்துக்கிட்டார். ஆனா திரு சரத்குமார் அவர்கள்
தேர்தலுக்கு பிறகு நடிகர்கள் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, இந்த மோதல் முற்றிவிட்டது என்று சொல்கிறார். ஒரு பொறுப்பான நடிகர் சங்க தலைவராக நடிகர்களுக்குள் சமரசம் எல்லாம் வாய்ப்பில்லை என்று சொல்வது சரியா? நீங்க சொல்றது நல்ல விஷயம். இப்ப இருக்கிற ஹீட்ல இல்ல, அதுதான் பதிலா இருக்கு. ஒருவேளை ஆஃப்டர் 18th இந்த ஹீட் குறையறதுக்கு பெரிய வாய்ப்பு. இட் இஸ் லைக் ஒரு பொண்ணு ஒரு பையன் விரும்புறாங்கன்னா முதல்ல எல்லாம் தகராறுலாம் ஏற்படுது கொள்ளுது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏறத்தாழ நெருங்கிடுறாங்க, குடும்பம் ஒன்னாயிடுது. அதனால இந்த தேதி 18 வரைக்கும் தான். இந்த நான் வந்து ரஜினி சார் என்ன பார்க்கும்போது சொன்னாரு, ரொம்ப கிளியரா உட்காந்துருக்கீங்க சிரிச்சுக்கிட்டு, நீங்க ஒரு ஆள் தான் டென்ஷன் இல்லாம இருக்கீங்க. 18ஆம் தேதி வரைக்கும் இப்படிதான் சார் இருக்கும். அவங்க என்ன திட்டுவாங்க, நான் அவங்கள திட்டுவோம், அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் தானே இது, அதனால பேசிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க, நாங்க ஒரு கேம்பெயின் பண்றோம், வேற விதமா நான் பண்றேன், அவங்க வேற விதமா பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு சார். ஆனா 18th மேல ஐ திங்க் இட் வில் கம் டவுன். குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கீங்க. ஆமா ஆமா, அதுதான். ரஜினியுடைய ஆதரவு யாருக்கு? அது எனக்கு தெரியலங்க. நாங்க போய் பேசணும், அவங்களும் பேசியிருக்காங்க, நாங்களும் பேசியிருக்கோம், அவ்வளவுதான். அவங்களும் ஒரு போட்டோ எடுக்கணும், நாங்களும் ஒரு போட்டோ எடுக்கணும், இவ்வளவுதான். அது ஒன்றும் ஒரு சிம்பிள் ஃபேக்டர். அதெல்லாம் ரஜினி சாருடைய சப்போர்ட்லாம் வந்து நான் அவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நன்றி திரு ராதாரவி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.